ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடித்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். அதுபோல இங்க அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடித்திருந்தோம். அவர் ஏற்கனவே திட்டம் கொண்டார், தீர்மானிச்சிட்டார். இதெல்லாம் நான் செஞ்சு முடிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவருடைய கிரியைகள் உலக தோற்றத்துக்கு முன்பாக முடிந்திருந்தும் அப்படின்னு. இப்ப 1 பேதுரு 1 19-20 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட்டார். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பே இயேசுவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அவர் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அடுத்து அங்கே பார்க்குறோம், உலக தோற்றம் முதல் அவருடைய கிரியைகள் நம்முடைய ரட்சிப்புக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த இளைப்பாறுதலுக்கு போகும்படியாக தான் அழைக்கிறார். இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு போகும்படியா அழைக்கிறாரு. ஆனால் அவங்களும் கீழ்ப்படியாமல் அந்த தேசத்துக்குள்ளே போக முடியல. அவங்க சந்ததி தான் அங்கே போனதென்று நம்ம பார்க்கிறோம். இப்படி உலக தோற்றம் முதல்னு சொல்லி இன்னும் நிறைய வசனமெல்லாம் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தர் ஏற்கனவே முன்னதாக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய ரட்சிப்புக்காக. நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியா அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சங்கீதம் 31:20 சொல்றாரு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை அவர் வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2 தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, அது காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்துல தோன்றும் இல்லை, நமக்கோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் வைத்திருக்கிற நன்மை அது பெரிதாக இருக்கிறது.